ஒன்றில் நாங்கள் குறைய சாப்பிடுவோம் அல்லது அதிகமாக சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்படியான வித்தியாசங்கள் வரும். நிச்சயமாக எங்களோட வாழ்க்கை தரம், எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் பாதிக்கப்பட போகும். சண்டை பிடிக்காமல் ஒத்துப்போய் அந்த தன்மைகள் எங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 300 சொச்ச மனநோய்கள் இருக்கின்றன. சாராயம் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடலாம் அல்லது போத வஸ்துக்கள் பாதிக்க தோன்றிவிடும். உடல் நலம் பொதுவாக தெரியும். இந்த மனநலம் அப்படின்னா என்ன டாக்டர்? இதனுடைய முக்கியத்துவம் என்ன டாக்டர்? ரைட். இப்போ நாங்கள் மனநலம் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் அதில் கென பகுதிகள் அடங்கியிருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உடல் நலத்தை பற்றி ஆக்களுக்கு தெரியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த மனநலத்தை பற்றி ஆக்கள் கதைக்கிறதும் இல்லை, அதை பற்றின விளக்கமும் குறைவு. ஸோ இப்போ நாங்கள் மனநலம் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் அதில் பல பகுதிகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒன்று, நான் நல்லா இருக்கிறேன் என்ற ஒரு மனநிலை. ஐ ஆம் ஓகே, எனக்கு இப்போ ஓகேயாக இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு மனநிலை. அது மிக முக்கியமானது. அடுத்ததாக நாங்கள் நாளாந்த இருக்கிற பிரச்சனைகள் இருக்குது தானே, உங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்திக்கிறோம். இந்த பிரச்சனைகளை சுமூகமான முறையில் தீர்த்துக்கொள்கிறது. பெரிய பிரச்சனைகள், ஒரு சுனாமி மாதிரியோ யுத்தம் மாதிரியோ, அது வேறு விஷயம். இது நாளாந்தம் நாங்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகள், உறவுகளையாக இருக்கலாம், பாதை வழியை வர பிரச்சனையாக இருக்கலாம், நாளாந்தம் சந்திக்கிற பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கலாம். இதுகளை நாங்கள் சரியான முறையில் நாங்கள் தீர்த்துக்கொள்கிறோமா, ஆரோக்கியமான முறையில் தீர்த்துக்கொள்கிறோமா, அது மனநலத்துக்கு மிக முக்கியமானது. அடுத்ததாக உறவுகளை ஏற்படுத்துகிறோம். ஒரு நட்புகள், ஒரு ஆக்களை கண்டால் எங்களால் ஒரு பயம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் கதைச்சு அவையோட ஒரு நட்புறவை ஏற்படுத்தி சண்டை பிடிக்காமல் ஒத்துப்போய் அந்த தன்மைகள் எங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது. அடுத்ததாக பிரயோசனமான விதத்தில் எங்களுக்கு செயலாற்றக்கூடியதாக இருக்கா. அது தொழிலாக இருக்கலாம், வீட்டிலையாக இருக்கலாம். பிரயோசனமான முறையில் எங்களோட நேரத்தை நாங்கள் சரியாக கணிப்பிட்டு எங்களால் செய்யக்கூடியதாக இருக்கா. ஸோ இதுகள் எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் மனநலம் என்று சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு விளங்குது, இந்த உடல் நலம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு மனநலமும் எங்களுக்கு சரியான முக்கியமான ஒரு விஷயம். இப்போ மனநலத்தில் எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் நிச்சயமாக எங்களோட வாழ்க்கை தரம், எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் பாதிக்கப்பட போகும். அப்போ மனநலம் என்று சொல்கிறது தனியாக மனநோய்கள் இல்லாமல் இருக்கிறது மட்டுமில்லை. இப்போ நான் சொன்ன விஷயங்களும் இருக்கக்குள்ள தான் நாங்கள் ஒரு ஆள் மனநலத்தில் இருக்கிறாருன்னு சொல்லுவோம். மனநல பாதிப்பு ஒருவருக்கு இருக்கிறது அப்படின்றது எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம் டாக்டர்? இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்? ஸோ மனநலத்தின் பாதிப்பை அறிஞ்சு கொள்றதுக்கு பல வழிகள் இருக்கின்றன. ஒன்று, எங்களோட உடல் நலத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள். உதாரணத்துக்கு நித்திரையில் எங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். எங்களோட சாப்பாட்டு விஷயங்களில் மாற்றங்கள், ஒன்றில் நாங்கள் குறைய சாப்பிடுவோம் அல்லது அதிகமாக சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்படியான வித்தியாசங்கள் வரும். அடுத்தது உணர்ச்சிகளில் கோவப்படுறது, கவலைப்படுறது, பயப்படுறது, இப்படியான விஷயங்கள் முந்தி இருந்ததை விட அதிகமாக இருக்கக்குள்ள அது மனநல குறைபாட்டுன்ற ஒரு அறிகுறியாக இருக்கலாம். மற்றதுங்களோட நாளாந்த செயற்பாடுகள், வளமையாக செய்த வேலைகளை செய்கிறதுல எங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கலாம். முந்தி ஒழுங்காக குளித்து வலிக்கிட்டு வேலைக்கு போய் அப்படி ஆக்களோட கதைச்சி இப்படி வந்த எங்களுக்கு இதுகளை செய்ய இயலாத ஒரு நிலை அல்லது ஒரு வீட்டிலே முடங்கி கிடக்கிற ஒரு நிலை ஏற்படலாம். ஸோ இப்படியான வாழ்க்கை நிலையில் மாற்றங்கள் ஏற்படக்குள்ள அது நாங்கள் மனநிலையிலிருந்து அறிகுறியாக கொள்ளலாம். மனநல பாதிப்புக்கான காரணங்கள் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியுமா? மனநோய்கள் கிட்டத்தட்ட 300 சொச்ச மனநோய்கள் இருக்கின்றன. அவற்றுக்கான காரணங்களுக்கு பார்க்கக்குள்ள பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக பரம்பரையால் வரக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. அதாவது உங்களுக்கு தெரியும், அப்பாக்கிருந்து அம்மாக்கிருந்து பிள்ளைகளுக்கிருந்து அப்படி பரம்பரையாக பரவற நோய்கள் இருக்குத்தானே. இப்போ மனநோய்களும் அப்படி பரவலாம். அடுத்ததாக சூழலியல் காரணங்கள், எங்களோட சுற்றாடல் இருக்கிற காரணங்கள், மிகப்பெரிய அழுத்தங்கள் வரக்குள்ள எங்களுக்கு மனநோய்கள் ஏற்படலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி சுனாமியோ அல்லது யுத்தத்தாலேயோ பாதிக்கப்படக்குள்ள அல்லது சித்திரவதையால் பாதிக்கப்படக்குள்ள எங்களுக்கு மனநோய்கள் ஏற்படுற காரணங்கள் இருக்குது. அடுத்ததாக நாங்கள் வளர்கிற சூழல், நாங்கள் சின்ன பிள்ளையில் என்ன மாதிரியான சூழலில் வளர்கிறோம், எந்தளவுக்கு ஆரோக்கியமான ஒரு சூழலில் வளர்கிறோம், எந்தளவுக்கு எங்களை தட்டி கொடுத்து ஆதரவாக எங்களை சூழல், அது வீடு பள்ளிக்கூடம் உறவுகள் எல்லாம் எந்தளவுக்கு அந்த ஆதரவு தன்மையை காட்டுதுன்றதும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இப்படியான பலவிதமான காரணங்கள் இருக்கின்றன. சில வேளைகளில் நாங்கள் எடுத்துக்கொள்கிற தீர்மானங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ சில ஆக்கள் சாராயம் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடும் அல்லது போத வஸ்துக்கள் பாவிக்க
துவங்குவிடும். இவையுமே மனநோய்கள் ஏற்படுறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணியாக இருக்கின்றன. ஆகவே பல்வேறுபட்ட காரணிகள் இருக்கின்றன. அது நோய்க்கு நோய், ஆளுக்காள் அது வித்தியாசப்படும். பட் நாங்கள் தவிர்த்து கொள்ள கூட காரணங்களும் இருக்கின்றன. இப்போ பொதுவாக டாக்டர் உடல் நலத்தை மேம்படுத்துறதுக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்களை செய்வாங்க, உடற்பயிற்சிகள், வேறு வேறு காரியங்களை செய்வாங்க. ஆனால் இந்த மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு எந்த வகையான நடவடிக்கைகளை நாங்கள் செய்யலாம் டாக்டர்? இது சரியான முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா அந்த உடல்நலத்தை மேம்படுத்துறதுக்குன்னு நாங்கள் அவ்வளவு முயற்சிகள் செய்யவே இல்லை. முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் உண்டு. நித்திரை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒழுங்கான நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரம் படுத்து குறிப்பிட்ட நேரம் ஒன்று எழும்ப பழக வேணும். அதோட 7-8 மணித்தியாலமாவது நாங்கள் நித்திரை கொள்ள பழக வேணும். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த மீடியாக்கள் வந்த பிறகு எங்களோட ஃபோன் பாவனையோ அல்லது லேப்டாப் பாவனைகளாலேயோ எங்களோட நித்திரை நேரங்கள் குழம்புது. அது ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்ததாக நேரத்துக்கு ஆரோக்கியமான உணவுகள் உண்றதும் இதுக்கு ஒரு காரணமாக அமையும். அடுத்ததாக ஏதோ ஒரு விதமான உடற்பயிற்சிகளை சேர்த்துக்கொள்வது உடல் நலத்துக்கு நல்லது. பட் நிச்சயமாக உடல்நலத்துக்கும் அது தேவையானது. அடுத்தது நல்ல உறவுகளை வைத்துக் கொள்ளுதல். நல்ல நட்புகள், நல்ல உறவுகளோட தொடர்பு வைக்கிறது மிக முக்கியம். அதே மாதிரி உறவுகளை ஏற்படுத்த வேணும். எங்களுக்கு பாதகமான உறவுகள் என்று விளங்கினால் அதை சண்டை பிடிக்காமல் அந்த உறவுகளை தவிர்த்து கொள்ளவும் நாங்கள் செய்கிறதும் சரியான முக்கியமானது. அடுத்ததாக ஆரோக்கியமான பொழுதுபோக்குகள், சந்தோஷம் தார விஷயங்களை நாங்கள் வாழ்க்கையில் வைத்துக்கொள்கிறது. துரதிருஷ்டவசமாக உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பலரும் தொலைக்காட்சிக்கு முன்னால் இருந்து தனியாக அதை பார்க்குறது தான் ஒரு பொழுதுபோக்காக வைத்திருக்கிறார்கள். அது பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு பொழுதுபோக்கு அல்ல. புத்தகங்கள் வாசித்தல், இசை கேட்டல், ஒரு பூந்தோட்டம் வைத்திருத்தல் அல்லது வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்த்தல், இப்படி ஆயிரக்கணக்கான ஆரோக்கியமான பொழுதுபோக்குகளை நாங்கள் வாழ்க்கையில் சேர்த்துக்கொள்ள வேணும். அப்போ இது நான் சொல்கிற விஷயங்கள் கடைப்பிடித்தால் ஓரளவுக்கு நாங்கள் மனநிலையை நல்ல நிலையில் வச்சுக்கொள்ளலாம். டாக்டர் கஜரூபன் கேட்டிருக்கிறார், நாங்கள் இளம் தம்பதிகள் டாக்டர், 2 பேருமே வேலைக்கு போகிறோம். வேலை வீடு வேலை வீடு, இயந்திரமயமான ஒரு வாழ்க்கை. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் வீட்டு வேலை. இப்படியான சூழ்நிலையில் மனமொத்த சந்தோஷமான தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள், சிக்கல் ஏற்படுது டாக்டர். இந்த நிலைமையை எப்படி கையாளலாம்?